ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம தோட்டத்தில் நடந்த அறுவடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார்டனில் பீர்க்கங்காய் அறுவடை பண்ண தான் வந்திருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக காய்ச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடும். அதனால் இப்போ அப்படியே பறிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக அழகாக காய்ச்சிருக்குன்னு. ரொம்பவே சின்ன கொடி தான். பாருங்கள், நிறையவே இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3 மட்டும் நல்ல சைஸில் இருக்குது. அதை மட்டும் இப்போ பறிச்சிக்கலாம். சமீபத்தில் தான் நம்ம பீர்க்கங்காய் வளர்ப்பு பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி வளர்த்தேன்னு அதில் சொல்லியிருப்பேன். இதை எப்படி நடவு பண்ணுறதுன்னு அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது, இதை பறிச்சிக்கலாம். அடுத்ததாக இதுவும் பெருசாகிடுச்சு. அடுத்தது இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3மே கரெக்டாக ஒரே சைஸ்லேயே இருக்குது. ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் அறுவடை இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே நம்ம கார்டனில் ஒரு சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட் நடக்க போகுது. இது பாருங்கள், இது கிர்னி பழம், முலாம்பழம்னு சொல்லுவாங்க. காம்பு தானாகவே கட்டாகி வந்துருச்சு. நான் கூட கட் பண்ணணுமோன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு நல்லா பழுத்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் தான் இருந்தது. நல்லா வாசனை வருது. அந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்கு. இது வந்து நம்ம கார்டனில் வெள்ளரி அதிகமாக அறுவடை பண்ணியிருக்கோம். இதுதான் கிர்னி பழத்தில் முதல் அறுவடை நம்ம சீசனில். அடுத்ததா இன்னும் கார்டனில் கொத்தவரை, கத்திரி, பாகல் எல்லா அறுவடையும் இருக்குது. அதெல்லாம் போய் லைனாக பார்த்துடலாம். இப்போ அடுத்ததாக கொத்தவரை அறுவடை பண்ண போகிறோம். அடுத்ததாக கொத்தவரை. இங்கே காயெல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு பறித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொத்தவரை அறுவடை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம பஜ்ஜி மிளகாய், கத்திரிக்காயெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே க்ரோபேக் கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து வெளியில் இருக்க தோட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் 2 பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், தேங்காய் கூட விழுந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடியில் காயோட வெயிட்டு தாங்காமல் கிளையே வளைச்சிட்டு தொங்குது. இது ஃபுல்லாக உங்களுக்கு பறிச்சுட்டு காட்டுறேன். கீழெல்லாம் நிறைய காய் இருக்குது. நான் பறிக்கிறதெல்லாம் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் நான் அப்படியே பறித்து முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பறித்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் பஜ்ஜி மிளகாய் பறிச்சிடலாம். பாருங்கள், இங்கே வந்து மிளகாய் செடி கொஞ்சம் நோய் தாக்கம் இருக்கிறதால மிளகாலாம் குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிட்டா நல்லா அடுத்த சீசன்லாம் நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் காயெல்லாம். பாருங்கள், இது ரொம்ப நாளாக காய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு செடி. அதனால் இது சீசன் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதான் செடி இப்படி ஒரு மாதிரி நோய் தாக்கம் மாதிரி இருக்குது. இந்த செடியை நம்ம நல்லா பராமரிச்சோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட தொடர்ந்து அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இது நல்லா பெருசாக வளரும். பாருங்கள், இன்னைக்கு இவ்வளோ மிளகா பறிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பாகற்காய் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பக்கத்துலேயே பீர்க்கங்காய் செடி இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம அறுவடை பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கலாம். பாருங்கள், நல்ல பெரிய சைஸில் 2 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் அறுவடை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு அறுவடை.